வார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்க ஸ்தலத்திலேயே முதன்மையான ஸ்தலமா இருக்கிறது காசி. காசியோட ஸ்தல வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். அதோட புராண கதைகளும் வழிபாடும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். காசி அப்படின்னாவே இறந்தவங்களுக்கு முக்தி கொடுக்குற தலம் அப்படின்னு தெரியும். நம்ம வாழ்நாளில் இந்த பிறவியில ஒவ்வொரு மனிதரும் நினைக்கிறது, இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காசி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல எது எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த ஏஜ் ஆகும்போது நாங்க காசி யாத்திரை போறோம் அப்படின்னு. அப்ப பெரியவங்கெல்லாம் தான் போவாங்க. ஏன்னா அங்க போகும்போது அது ரொம்ப கஷ்டமான யாத்திரையா இருக்கும். காசி யாத்திரை போயிட்டு உயிரோட வந்தா தான் நிச்சயம் காசி யாத்திரை போறேன்னு சொல்றீங்க, நம்ம அங்கேயே இறந்துருவோம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த காலத்துல எல்லாம் போவாங்க. ஏன்னா அப்ப போறது ரொம்ப கஷ்டமான பாதைகளா இருக்கும். காசியில போய் சத்திரத்துல தங்கி தினம் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு அவங்க அங்கேயே இறக்கணும், இறந்தா அங்கேயே தகனம் பண்ணிடணும், முக்தி அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்பவும் நிறைய பக்தர்களும் மக்கள் அங்க போய் தங்கி இருக்கிறாங்க. அந்த காலத்துல காசின்னு சொல்லுவாங்க, இப்ப வாரணாசின்னு சொல்றாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் சுயம்பு லிங்கம். காசி விஸ்வநாதர் கோயில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சிவபெருமானால உருவாக்கப்பட்ட நகரம்தான் காசி. சிவபெருமானுக்கும் பார்வதி அன்னைக்கும் திருமணம் முடிஞ்சதையும் சிவபெருமான் சொல்றாரு, நான் கைலாசத்தை விட்டுட்டு நம்ம பிரியமான காசி நகரத்துல போய் நம்ம வாழலாம் அப்படின்னு பார்வதி அன்னை கிட்ட சொல்றாங்க. பார்வதி அன்னையும் சிவபெருமானும் காசியில வாழ்றதா ஐதீகமா இருக்கு. இங்கதான் அவங்க குடியிருக்காங்க அப்படின்னு காசி காண்டம் சொல்லுது. கோயிலோட பின்புறத்துல சுவத்தை பார்த்த மாதிரி ஒரு நந்தி இருக்கிறாரு. அவரு தான் ஆதி நந்தி. சுவாமி பேரு காசி விஸ்வநாதர், அம்பாள் பேரு விசாலாட்சி தாயாரு. தீர்த்தம் கங்கை தீர்த்தம். ஆதி கங்கை அப்படிங்கிற தீர்த்த குளம் தான் மெயின். ஞானபாவி அப்படின்னு ஒரு சிறு தீர்த்த கிணறு இருக்குது. அது இல்லாத மணிகர்ணிகா தீர்த்தம், சங்கர தீர்த்தம் அப்படிங்கிறதும் காசியில இருக்கு. அந்த ஞானவாவி தீர்த்த கிணத்துல தான் முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது சிவபெருமான சுயம்புலிங்கத்தை அந்த கிணத்துல தான் போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த கிணத்துல இருந்து எடுத்து இப்ப கோயில் கட்டி வச்சு வழிபாடு பண்றது சுயம்புலிங்கம் தான். காசிக்கு வாரணாசி, பனாரஸ், ஆனந்தவனம், மகாமயானம், அபிமுக்தம் அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கு. காசியில் என்னென்ன விழா சிறப்புனா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, தீபாவளி அப்ப அன்னக்கொடி உற்சவம்னு ஒரு விழா நடக்கும், அது சிறப்பு. ஹோலி பண்டிகையும் ரொம்ப சிறப்பா நடக்கும். சிவராத்திரி, நவராத்திரி விழாலாம் காசியில ரொம்ப சிறப்பா நடக்கும். காசி சக்தி பீடங்கள்லயும் ஒன்னா இருக்கு. அம்மாவோட அந்த பீடத்துக்கு பேரு மணிகர்ணிகா பீடம் அப்படின்னு பேரு. இங்க இருக்கிற மூலவர் மரகதத்தால் ஆன மூலவர் சிறப்பு மிக்கது. இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே பழமையான நகரம் அப்படின்னா அது காசி தான். வாரணா ஹசி அப்படின்ன 2 நதிக்கு இடையில இந்த ஊரு இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரு வாரணாசி அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த கோயில இன்னொரு சிறப்பு என்னன்னா, நமக்கு கல்வியை வழங்குற புதன் கிரகம் காசி விஸ்வநாதரை வந்து வழிபட்டு நவகிரகங்கள ஒருவரான கிரக பதவிய புதன் பகவான் பெற்றாரு. அதனால கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னு விரும்புற எல்லா மாணவர்களும் காசி விஸ்வநாதரை கங்கை தீர்த்தம் ஊத்தி வழிபாடு செஞ்சோம்னா அவங்க படிப்புல வெற்றி அடைவாங்கிறதும் ஐதீகமா இருக்கு. காசினாவே ஒளி நகரம் அப்படின்னு ஒரு பேரு. இந்த காசியில இறந்தோம்னா சொர்க்கத்துக்கே நேரடியா போயிருவாங்கிறது ஐதீகம். இந்த காசியில இறந்தவங்க ஒரு எறும்பு, பூச்சி, புழு, மனிதன் எந்த விலங்கு இருந்தாலும் அந்த விலங்கு காதுல சிவபெருமானே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தையும் ராமாங்கிற ராம மந்திரத்தையும் ஓதுறதா ஐதீகமா இருக்கு. நம்ம காசி விஸ்வநாதர் கோயில முத கட்டுனது முகலாய சக்கரவர்த்தி அக்பர் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பணம் வரவு செலவு கணக்கு பார்க்குற அமைச்சர்
தோடர்மால் அப்படிங்கிற ஒரு மூலியமா இதை கட்டியிருக்கிறாரு. அந்த தோடர்மால் அவரோட குரு நாராயணப்பட்டாட உதவியாட சஹி கஜனா நிதியிலிருந்து பணத்தை எடுத்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனா காசி விஸ்வநாதரோட கோயில்ல பழங்கால வரலாற்றுல ஒண்ணுல கூட இது பத்தி தகவல் எதுலையும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. கிபி 1034 ஆண்டுல இருந்து காசி விஸ்வநாதர் கோயில நிறைய தடவை முகலாய பேரரசர்கள் படையெடுத்து வந்து கோயில இடிச்சு தள்ளி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்துக்கள் மீண்டும் கோயிலை திரும்ப திரும்ப கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1669 அக்பரோட பேரன் அவுரங்கசீப்பு நம்ம விஸ்வநாதர் கோயிலை இடிச்சிடறாப்புல. இடிச்சிட்டு அந்த கோயில் செவுத்துல இருந்த சிறுங்கர் மண்டபம் இருக்கு, அந்த சிறுங்கர் மண்டப சுவத்தை ஸ்ட்ராங்கா பில்லர் மாதிரி வச்சுக்கிட்டு அவர் பக்கத்துல ஒரு மசூதியை கட்டுறாரு. அந்த மசூதிக்கு ஞானபாபி பள்ளிவாசல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மசூதி இன்னமும் அங்க இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயிலே ஒரு புண்ணியமான ஸ்தலமா மட்டும் இல்ல, ஒரு ஒற்றுமையின் சின்னமா இருக்குது அப்படிங்கறது நம்ம கண்கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு 1780 இடிச்ச இடத்துல மீதி இருக்கிற இடத்துல காசி விஸ்வநாதர் கோயில மராட்டிய பேரரசின் இந்து ராணி அகில்யாபாய் ஓல்கர் கட்டுறாங்க இப்ப இருக்கிற கோயில. அதுக்கப்புறம் 1835 பஞ்சாப் ஆண்ட மகாராஜா ரஷீத் சிங் அப்படிங்கிறவரு 1 டன் தங்கத்தை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பரிசா கொடுக்கறாரு. அந்த 1 டன் தங்கத்தை வச்சு கோயில்ல மேல இருக்கிற விமானங்களுக்கு தங்க முலாம் பூசுறாங்க. அதனாலதான் நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் தங்க கோயிலா மின்னுது. அதுக்கடுத்து 1841 நாகூர் நாட்டை ஆண்ட மராத்திய பேரரசாட போன்சால அரச குடும்பத்தினர் என்ன பண்றாங்க, கருவறையாட 3 பக்கம் வாசலுக்கும் வெள்ளியால கவசங்களை செஞ்சு கொடுக்கறாங்க. வடக்கு வாசலுக்கு மட்டும் வெள்ளி கவசம் இல்லாம இதுவரைக்கும் இருந்துச்சு. இப்ப இந்த கும்பாபிஷேகத்தப்ப வடக்கு வாசலுக்கும் வெள்ளி கவசம் சாத்தியாச்சு. இப்ப காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண போகும்போது 4 பக்க நுழைவாயிலுக்கும் வெள்ளி கவசத்தாட தங்க கோபுரத்தால நம்ம காசி விஸ்வநாதர் ஜொலிக்கிறாரு. அந்த காலத்துல இருந்து இதுவரைக்கும் கங்கையாத்துல 84 படித்துறை இருக்குது. அதுல முதன்மையான படித்துறை தசாஸ்வமேத படித்துறையிலிருந்து காசி விஸ்வநாதருக்கு ஒரு சின்ன குறுகலான பாதையில தான் பக்தர்கள் வரணும் போகணும், அவ்வளோ இடைஞ்சலா இருக்கும். வச்சு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எல்லா இடர்பாடுகளையும் நீக்கி நல்ல அகலமான வழித்தடம் போட்டு பக்தர்கள் நிம்மதியா கங்கை ஆற்றுல குளிச்சுட்டு கங்கை தண்ணி கொண்டு வந்து நம்ம அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி எவ்வளவு கூட்டம் பக்தர்கள் வந்தாலும் சிறப்பா அமைதியா பண்ற மாதிரி இப்ப கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட உயரம் 51 அடியா இருக்குது. இந்த கோயில்ல ஒரு சிறப்பு மிக்கது இன்னொன்னு என்னன்னா, நேபாள மன்னரால கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மணி இருக்கும். அந்த மணியை பூஜை டைம் அடிப்பாங்க. அப்ப அடிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தலைய குனிஞ்சுக்குவாங்க. ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு பூஜை நடக்கும்போது அவங்க அப்பாவுக்கு மரியாதை செலுத்து விதமா அப்பாவை மனசால வழிபாடு பண்ணுவாங்க. அது இன்னமும் அந்த நடைமுறை இருக்கு காசியில. காசி விஸ்வநாதர் கோயில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் 1813 இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் நாள்தோறும் சிவபெருமான் நம்ம காசி விஸ்வநாதர் அப்பாவுக்கு 3 வேளையும் பூஜைகள் நடக்கிறதுக்கு அபிஷேக பொருள் பூஜை சாமான் எல்லாம் கொடுக்குறாங்க. காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்திலிருந்து அந்த தெரு வழியா எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்ப எடுத்துட்டு வரும்போது சம்போ சம்போ சங்கர மகாதேவா அப்படின்னு கூவிக்கிட்டே பூஜை சாமான கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர்றதுனாலயே அந்த பூஜை சாமானுக்கு சம்போங்கிற பேரே வழக்கமாயிருச்சு. காசியில ஒரு பழமொழி இருக்கு, பஞ்சாப் மெயிலு தவறுனாலும் தவறும், ஆனா நகரத்தார் சம்போ நேரப்படி
தவறாது அப்படிங்கறதான். ஏன்னா 1813 இருந்து இது வரைக்கும் ஒரு நாள் தவறாம சுவாமிக்கு அபிஷேக பொருள்களை பூஜை சாமான்களை கொண்டு பூஜை செய்யறாங்க. அதே 1942 வருஷத்துல காசியில பெரிய கலவரம் நடந்துச்சான். அப்பவும் அந்த சம்போ கொண்டு வந்தது நிக்கல. அதே மாதிரி எமர்ஜென்சி காலத்திலையும் சம்போ நின்னதில்லை. அதே போல கொரோனா காலத்திலையும் சம்போ நின்னதில்லையா. இவ்வளவு சிறப்பா நாட்டுக்கோட்டை நகரத்தாரு சம்போ பூஜையை செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல அன்னபூரணி தாயாருக்கும் விசாலாட்சி தாயாருக்கும் பூஜை பொருள்களை நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் வழங்குறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற வழியில வலதுபுறத்துல தான் காசி விசாலாட்சி அம்மன் கோயிலும் இருக்கு. அந்த காசி விசாலாட்சி அம்மன் கோயிலை கட்டுனதும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் கட்டியிருக்காங்க. அன்னபூர்ணி தாயார் கோயில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளேயே இருக்கு சைட்ல. நம்ம காசி விஸ்வநாதர் கோயில்ல அன்னபூரணி தாயார், சத்யநாராயணர், ருண்டி ராஜ விநாயகர், சாட்சி விநாயகர், ராமர், அனுமன், சனி பகவான், துர்காதேவி, கௌடி மாதா, பைரவர், மகாகாலர், மகாகாளி, பாண்டுரங்கன், நீலகண்டர், தண்டபாணீஸ்வரர் எல்லாம் பரிவார மூர்த்திகளா கோயில்ல இருக்காங்க. காசி விஸ்வநாதர் கோயில் வடநாட்டு ஸ்டைல்ல கோபுரம் உயரமாகவும் கொடியாட இருக்குது. காசி மூலவர் விஸ்வநாதர் பூமியோட நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி பள்ளத்துல தான் கீழே இருக்கு. நாம் பக்தர்கள் போனோம்னா நம்ம கையாலேயே பூஜை பண்ணலாம். கீழே உட்கார்ந்து மண்டி போட்டு குமிஞ்சுதான் நம்ம அப்பாவுக்கு நம்ம பூஜை பண்ண முடியும். காசி விஸ்வநாதர் அப்பா தலையில தங்க முலாம் பூசப்பட்ட தங்க தகடு பொருத்தி இருக்குது. வெள்ளி தகடு இருக்கு. லிங்கத்தை சுத்தி அந்த ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா, அந்த சைடு ஃபுல்லா வெள்ளி தகடால நல்லா கட்டி வச்சிருப்பாங்க. காசி விஸ்வநாதருக்கு மேல ஒரு பெரிய பாத்திரத்தை கட்டி தொங்க வச்சிருப்பாங்க. அதுல 24 மணி நேரமும் கங்கா நீர் சொட்டு சொட்டா உழுவுற மாதிரி லிங்கத்தின் மேல உழுவுற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு தாரா அபிஷேகம்னு பேரு. சிவபெருமானுக்கு வர்ற பக்தர்கள் எல்லா நேரமும் கங்கை தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ற மாதிரி அப்பா 24 மணி நேரம் குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்பா குளிர்ச்சியா இருந்தா நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும், நம்ம குளிர்ச்சியாகும். நம்ம கோவிலோட பின்பக்கம் ஒரு தனி நந்தி இருக்குது இல்லையா, சுவத்தை பார்த்த மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அக்பர் பேரன் கோயிலை இடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த நந்தி ஃபர்ஸ்ட் இருந்த சிவனை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அந்த ஞானவாபி கிணறு பக்கத்துல இருக்குது. அந்த கிணத்துல தான் நம்ம சிவபெருமான் மூலவரை போட்டு வச்சிருந்தாங்க பாதுகாப்பா. நம்ம காசி விஸ்வநாதர் கோயில்ல சிறப்பு என்னன்னா, பக்தர்கள் அனைவருமே அவங்களே கையால பூஜை அபிஷேகம் பண்ணலாம். பூசாரி கிட்ட கொடுத்துதான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம விசாலாட்சி கோயில் நம்ம தென்னாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. கோயில்ல நவகிரகமும் இருக்கு. அன்னபூர்ணி அம்பாள் கோவில்ல தீபாவளி அன்னைக்கு அன்னக்கொடி உற்சவம் நடக்கும் இல்லையா, அப்ப நம்ம அம்பாள் லட்டு தேர்ல பவனி வருவாங்க. காசிக்கு போனா வியாசர் காசியில வியாசர் வழிபட்ட லிங்கத்தை நம்ம வழிபட்டோம்னா தான் காசிக்கு போன முழு பணலும் நமக்கு கிடைக்கும், அடையலாம் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது. காசியில காலபைரவர் கோயில் இருக்குது. அந்த காலபைரவருக்கு எப்போதும் சுடுகாட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா பிணங்கள், அதுல இருந்து சாம்பலை எடுத்துட்டு வந்து நடுஜாம பூஜை நடக்கும். அந்த காலபைரவர் கோயில்ல கயிறு, காசி கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு கயித்தை பைரவர் காலில் வச்சு கட்டிக்கிட்டோம்னா நம்மளை எந்த தீய சக்தியும் நமக்கு அண்டாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்குது. கங்கையில குளிச்சோம்னா எத்தனை பாவங்கள் நீங்க இது வரைக்கும் செஞ்சிருந்தாலும் அந்த பாவம் கங்கையில குளிச்சதுமே நம்மளை விட்டு தூர விலகிரும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது. அதனால கங்கையில குளிச்சுட்டா மறுபடியும் நீங்க எந்த பாவமோ மனசாலவோ உடலாலவோ நீங்க செய்யக்கூடாது. காசியில கங்கையில குளிச்சுட்டு வந்து காசி விஸ்வநாதர் அப்பாவுக்கு
ஒரு சொம்பு காசி தீர்த்தத்தை ஊற்றி ஒரு வில்வ இலைய வச்சிங்கனாவே போதும், காசி விஸ்வநாதரோட நம்ம அப்பா சிவனோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி பண்ணிட்டாவே நம்மளோட உயிர், நம்மள ஆத்மா புனிதம் அடைஞ்சிருது அப்படிங்கிறது ஐதீகம். ஞானவாவிய தரிசிச்சோம்னா அறிவு புனிதமாகுது அப்படின்னு முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. கங்கை கரையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களோட ஆத்மா சிவன் பாதத்திலேயே அடையும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது. நம்ம காசியில் இறந்தோம்னா முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹரிச்சந்திரா காட்டில் பிணங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம போனோம்னா கண் கூட நம்ம பார்க்கலாம். இங்கே இறக்கிறதுக்குன்னே வர்ற பக்தர்கள் நிறையா பேர். நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலில் இரவு 7:30 மணிக்கு விஸ்வநாதருக்கு சப்தரிசி பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையை எல்லாரும் தரிசிக்கணும், அவ்வளோ அது சிறப்பு மிக்கதாக இருக்கும். நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அன்னபுரி தாயார் சலவை கல்லால் ஆனவிங்க. அவங்க கையில் தங்கத்தாலான அன்ன பாத்திரமும் மறு கையில் தாளான கரண்டியும் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிச்சை ஏந்தியவாறு பிச்சாடனராவா வெள்ளி வடிவில் நம்ம சிவபெருமான நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. நம்ம காசி விஸ்வநாதருக்கு ஆதிசங்கரர் விஸ்வநாத அஷ்டகம், அன்னபூர்ணி அஷ்டகம், மணிகர்ணக அஷ்டகம் பாடியிருக்கிறாரு. அனுமான் காட் பகுதியில் ஸ்ரீ சங்கரமடம் இருக்குது. கேதார் காட் பகுதியில் திருப்பனந்தாள் குமாரசாமி ஸ்ரீ காசி மடமும் இருக்குது. காசினா காலபைரவரோட பாதுகாப்புல இருக்கிற தலம். காசியை சுத்தி காவலுக்கு இருக்கிறது பைரவர். காசியில 84 படித்துறை இருக்குது. அதுல முக்கியமான படித்துறை 5. 1 அதிசங்கம காட், 2 தசாசுவமேத காட்டு. இந்த காட்டுல இருந்து தான் நேரடியா காசி விஸ்வநாதர் அப்பாவுக்கு வழி ரோடு இருக்கு. 3 மணிகர்ணகா காட்டு, 4வது பஞ்சகங்கா காட்டு, 5 வருண சங்கம காட் அப்படிங்கிறது 5 ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்குது. ஹரிச்சந்திர காட்டு, இது மாதிரி நிறைய 84ல் இது 5 ரொம்ப முக்கியமானதா இருக்கு. காசியில கங்கை ஆராத்திங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்குது. காசி போறவங்க எல்லாரும் ஒரு நாள் அன்னைக்கு அங்க நைட்டு தங்கி இருந்து கங்கைக்கு நடக்கிற ஆரத்தியை பார்த்துட்டு வந்தா தான் புண்ணியம். இப்ப நம்ம காசி விஸ்வநாதர் அப்பா சிவலிங்கமா கோயிலுக்குள்ள இருக்கிறாரு. நம்ம பூஜை பண்றோம், கங்கையில குளிக்கிறோம், அப்பாவை தரிசனம் பண்றோம். ஆனா கங்கை ஆத்துக்கு தீபாதனை ஆராத்தி நடக்கிறத பாக்கிறோம். அப்படின்னா என்ன இதுல ஒரு ஐதீகம் அப்படின்னா, பிரபஞ்சமே சிவன் தான், பஞ்சபூதமும் சிவன் தான் அப்படிங்கறதான். நிலம், நீர், அக்னி, வாயு, ஆகாயம், இந்த 5ஐயும் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் காசி விஸ்வநாதர் மூலவரா நம்ம அப்பா அங்க கோயில்ல இருந்தாலும் அப்பா ஜடாமுடியிலிருந்து வர்ற கங்கைக்கு ஆரத்தி தினமும் நடக்குது. அத பக்தர்கள் படிக்கட்டுல உட்கார்ந்தும் பார்ப்பாங்க. கங்கை ஆத்துல போட்ல இருந்தும் இந்த ஆரத்திய எல்லாம் பார்த்து வழிபாடு பண்ணுவாங்க. அது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வா தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்குது. காசி போனீங்கன்னா எல்லா பக்தர்களும் இந்த கங்கை ஆரத்திய மிஸ் பண்ணாத பார்த்துட்டு தான் வருவாங்க. இந்த கோயிலுக்கு வரீங்க எல்லாரும் பெண்களா இருந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லா மறைக்கிற மாதிரி புடவையோ சுடிதாரோ போட்டுக்கிட்டு வரணும். ஆண்களா இருந்துச்சுன்னா உடம்ப ஃபுல்லா மறைக்கிற மாதிரி வேஷ்டி சட்டையோ பேண்டோ ஃபுல்லா அப்படி போட்டுக்கிட்டு தான் உள்ள வரணும். அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம காசி விஸ்வநாதருக்கு ஒரு நாளைக்கு 5 முறை ஆரத்தி நடக்கும். விடிய காலையில் ஆரத்தி ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்கும். ஒவ்வொரு ஆரத்தி நடக்கும் போதும் 100கணக்கான மணி ஓசையும் மேலதாளங்களும் வாசிப்பாங்க. தீபாரதனை சாமியை சுத்தி உட்காந்துட்டு அவ்வளோ பண்டிட்டுகள் அவ்வளோ தீபாரதனை காமிச்சு பூஜை பண்ணுவாங்க. அதை பார்க்க நமக்கு கண் கோடி வேணும். இந்த பிறவியில புண்ணியம் பண்ணியிருந்தா தான் நம்ம பார்க்க முடியும். காசி விஸ்வநாதருக்கு 239 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் 2018 ஜூலை 5ஆம் தேதி நடந்துச்சு. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னாடி இருந்து நடத்தினது நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் நடத்தினாங்க.
நம்ம காசியில நீங்க வாழணும், காசி கோயிலுக்குள்ள காசி நகரத்துக்குள்ள காலை வைக்கணும்னாலுமே காலபைரவரோட அனுமதி இருந்தா மட்டும்தான் நாம காசிக்குள்ள காலை வைக்க முடியும். காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி காலபைரவரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண போகணுங்கிறது ஐதீகமா இருக்கு. காலபைரவரோட கோயில உள்பக்கத்துல வெள்ளி முகம் கொண்ட காலபைரவர் சிலையா இருக்கிறாரு. காலபைரவர் விரித்த கண்களுடன் பெரிய மீசையோட முழங்கால் அளவு கையை நீண்டு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அவருக்கு பக்கத்துல அவரோட வாகனம் நாய் இருக்குது. கோயிலோட பின்பகுதியில சேஸ்திரபால பைரவர் இருக்கிறாரு. மாலை ஒரு 5 மணி சுமாருக்கு நீங்க போட் எடுத்துக்கிட்டு போட்ல கங்கா ஆத்துல போனீங்கன்னா 84 படித்துறைய பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே மின் ஒளியால தக தகன்னு கங்கா ஜொலிப்பாங்க. நீங்க ஒரு விளக்கு வாங்கி கங்கா ஆத்துல கங்கை தாய மனசார வழிபட்டு கங்கைக்கு தீபமும் விட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். பொரி அரிசி எடுத்துட்டு போய் கங்கா ஆத்துல இருக்கிற மீனுக்கு போட்டீங்கன்னா முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 6-7 மணிக்கு மேல படித்துறையில எரியிற விளக்கு ஒளி தீப ஒளியை பார்த்தோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் ஒளிஞ்சு புண்ணியங்கள் நமக்கு சேர்ந்துருச்சுன்னு நமக்கே தெரியும். அது உங்களுக்கே தெரியும், உங்க மனசுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கங்கைக்கு நடக்கிற ஆரத்தியை பார்த்துட்டு மனநிறைவா வீட்டுக்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்க போனா அன்னதானம் செய்யறது சிறப்பு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு செருப்பு தானம் பண்ணுங்க, கொடை தானம் பண்ணுங்க. காசியில சிவபெருமான அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைக்கும். இது வரைக்கும் காசி விஸ்வநாதர் அப்பாவோட நம்ம பாவங்களை போக்குறதுக்கு காசி போவோம், புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு வருவோம். இந்த பிறவியில நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. காசி விஸ்வநாதர் அப்பாவோட ஸ்தல வரலாறு சொல்ல வச்ச நப்பான் ஈசன் பாதத்திலேயே நம்ம காசி விஸ்வநாதர் ஸ்தல வரலாறு அப்பாட்ட ஒப்படைக்கிறோம். இதை கேட்ட எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பாவங்கள் தீர்ந்து பல்லாண்டு வாழணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் சொல்லிக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.